ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குக்கிங் வித் ஜின்னா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான சிக்கன் ரோஸ்ட் அதுதான் பார்க்க போகிறோம். எப்படின்னா நல்லா கொத்து பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு நல்லா ட்ரையாக எப்படி ஃப்ரை பண்ணி அதை சாப்பிட்றதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் ரோஸ்ட்டுக்கு எவ்வளோனா 1 கிலோ சிக்கனு, அது எப்படின்னா மஞ்சள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சு நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன தேவைங்கிறத பார்ப்போம். பச்சை மிளகாய் 3 நைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணோன்னா ஆனியனையும் அதே மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன தேவைங்கிறத பார்ப்போம். அடுத்து ஒரு தக்காளியை நல்லா பழமாக பார்த்து எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். அதை நம்ம நைஸாக கட் பண்ண தேவையில்ல, சும்மா மேலே இருக்கிறத மாதிரி கட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா புளிஞ்சு தான் விட போகிறோம். அதுக்கப்புறம் கருளீஸ் ஒரு 20 பீஸு, கொத்தமல்லி ஒரு 2 கொத்து, அதுக்கப்புறம் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன். நம்ம வேக வச்ச சிக்கனை இந்த மாதிரி அழகாக சின்ன நைஸாக இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வேக வச்சு அதை பிச்சு எடுத்து வச்சா தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லெமன், அதையும் ஒரு லெமன் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்தது சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் பேஸ்ட் எதாக இருந்தாலும் வச்சுக்கலாம். அது எவ்வளோனா ஒரு 50 ml. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஒரு 50 ml ஆயிலை ஊற்றி அதில் சோம்பு போட்டுக்க வேண்டியது 1/2 டேபிள் ஸ்பூனு போட்டு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை 3 சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ண பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பவுடரை அதில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தக்காளியை நல்லா கையால் நல்லா புளிஞ்சு நல்லா விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் நல்லா வாசனையாகவும் இருக்கும். கட் பண்ணி போட்டால் அப்படி இருக்காது. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு பிச்சு வச்சுருக்கிற அந்த சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் ட்ரை ஆகிற அளவுக்கு. வணக்கிறதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மசாலா அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் எப்படின்னா தண்ணி சேர்க்க போகிறதில்ல, இப்படியே வச்சு தான் நல்லா கொத்தி விட்டு நல்லா கொத்து பரோட்டா போகிற மாதிரி நல்லா கொத்தி விட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட்டாக முறுமுறு ஆக்கிட்டோம்னா நல்லா வாசனையும் சுவையும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம். புளிஞ்சு விட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு பெப்பர் 1 டேபிள் ஸ்பூனு மேலே அப்படி தூவி விட்டு மல்லி இலையை அப்படி தூவி விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வேணும்னு உங்கள் நோட்டிஃபிகேஷன். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வெரைட்டிஸோடு சந்திக்கலாம். நல்லா அருமையாக டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் செம்மையாக வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.